நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். எப்படி இருக்கு இந்த ஒரு வைப் ஃபேன்ஸ் கூட? வேற மாதிரி ப்ரோ, அங்க சினிலா போனா இந்த மாதிரி வைப்லாம் கிடைக்காது. அதனால டே ஃபுல்லா இங்க உட்கார்ந்திருக்கோம். இன்னொரு படம் நடிக்க சொல்லுங்க. நாங்க வந்து அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம அவரோட ஒரு வெறியர்கள்னு சொல்லலாம். ஃபேனா பர்த்டே ஸ்பெஷலா பாத்து அப்படியே தளபதி ஊறினே இருக்கு ப்ரோ. உடம்பு ஃபுல்லா தளபதி ப்ரோ. ஜனவரி 9ஆம் தேதி பாருங்க, தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும். ரோகனுக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. from where are you coming? ஆஸ்திரேலியா. தளபதி நடிகரா ஒரு செலிப்ரேட் பண்ற கடைசி பர்த்டே இந்த வருஷம் தான். அது நினைக்கும் போது ரொம்ப கவலையா தான் இருக்கு. அடுத்த வேற யாராவது நிரப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்கும்? அந்த என் நெஞ்சில் கூடி இருக்கும். அவ்வளவுதானே அதுவே போதும். ப்ரோ எல்லாருக்கும் வந்து டாக்டர் தான் அடிக்கும். எனக்கு வந்து தளபதி தான் அடிக்கும் ப்ரோ. எப்பவுமே தீபாவளி செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கணுமோ இனிமே தலைவர் கடைசி படம் அவ்வளோதான். இதுக்கு மேலே படம் கிடையாது. கொண்டாட வேண்டியதுதான், திருவிழா தான். அவர் தான் ப்ரோ தமிழ்நாடுனா விஜய் தான் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஒரு ஆக்டரா ஒரு செலிப்ரேட் பண்ற கடைசி வருஷம் பர்த்டே இதுதான். அதை நினைக்கும் போது ஒரு ரசிகரா ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா ஒரு நிறைய படம் நடிக்கணும் தான் ஆசை எங்களுக்கு. ஜனவரி 9ஆம் தேதி பாருங்க, தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும். ரோகனுக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இன்னொரு படம் நடிக்க சொல்லுங்க. இனிமே படம் நடிக்க சொல்லுங்க நிறைய. from where are you coming? ஆஸ்திரேலியா. தளபதி why do you like Vijay sir? அவர் நம்மளோட தலை சார். தளபதி நம்ம கிங். ஜனநாயகன் தாறுமாறு தளபதி ஜனநாயகன்ல இதே தான் ப்ரோ பண்ணுவோம். ஒரு ஃப்ரேம்லயும் எல்லா கத்துவோம். வருஷம் இதே தான் நடக்கும் ப்ரோ. எல்லா வருஷம் பண்ணுவோம். லாஸ்ட் படம் நெக்ஸ்ட் இயர் பொங்கல் வருது. இதோட கிராண்டா பண்ணுவோம் ப்ரோ. இப்போ ஒரு நடிகரா ஒரு கொண்டாட போற கடைசி பர்த்டே இந்த வருஷம் தான். ஒரு நடிகரா அதை நினைக்கும் போது எப்படி? ப்ரோ ஃபேனா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஃபேன் ப்ரோ. ரெண்டு பேருமே நினைவு தெரிஞ்சதுலேருந்து விஜய் சார் படம் பார்த்து தான் வளர்ந்தோம் நாங்கள் எல்லாருமே. நான் வந்துட்டு இது ரொம்ப எனக்கு டிப்ரெஷன்லாம் இருக்கேன். பட் ஆனால் அவரோட கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்குது. ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணி அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்துட்டு அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு வெறியர்கள்னு சொல்லலாம். ப்ரோ நான் கன்னியாகுமரியில் தான் வரும் ப்ரோ. அங்கே ரிலீஸ் ஆகல ப்ரோ படம். அதனால சென்னைக்கு வந்துருக்கு ப்ரோ படம் பார்க்க. சூப்பர் படம் ப்ரோ. பர்த்டே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஊர்ல இருந்து இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காது ப்ரோ. அதுக்கு தான் இங்கே வந்து செலிப்ரேட். இவ்வளவு உயிரா இருக்கு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சின்ன வயசுலேருந்து நான் ஃபேன் ப்ரோ. இது ஜனவரி 9க்கு அப்புறம் எந்த படமும் வரலன்ற ஒன்னே மனசு கஷ்டமா இருக்கு. அந்த டிசிஷன் பொலிட்டிக்கல் என்ட்ரி முழு நேரமா அரசியலுக்கு இறங்கிட்டாரு. ஸோ ரசிகர்களா எப்படி வந்து அது அதுக்கு எக்ஸைட்டிங் தான் ப்ரோ. ஏன்னா அவ்வளோ பீக்ல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காக வரன்ற மாதிரி வந்திருக்காரு. அதுலலாம் ஹாப்பினஸ் தான். அவருடைய இடத்த வேற யாராவது நிரப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. இத்தனை வருஷமா பாக்ஸ் ஆஃபீஸை எந்த அளவு வந்து அவர் டாமினேட் பண்ணி ப்ரோ ஒரே வார்த்தை தான். இப்போ வரைக்குமே விஜயோட நடத்தை யாருமே நிரப்ப முடியாது. அதே போல் 2026க்கு அப்புறமும் தமிழ்நாட்டுக்குள்ள விஜய்க்கு அப்புறம் யாருமே இருக்க முடியாது ப்ரோ. கட்சியை பத்தி பேசுவார். என் நெஞ்சில் கூடி இருக்கும். அவ்வளவுதானே அதுவே போதும் எங்களுக்கு. அதுவே போதும். என்னடா வேணும் எங்களுக்கு? அந்த ஒரு வார்த்தையே போதுண்ணா. ரொம்ப மிஸ் பண்ணா. அதுக்காக தான் ரீரிலீஸ். விஜய் மேல இவ்வளவு உயிரா இருக்கு. அவர் எங்க அண்ணன். வேற என்ன வேணும்? அவர் எங்க அண்ணன். ப்ரோ எல்லாருக்கும் வந்து டாக்டர் தான் அடிக்கும். எனக்கு வந்து தளபதி தான் அடிக்கும் ப்ரோ. எப்பவுமே ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன் ப்ரோ. வெரி ப்ரோ. கூஸ்பம்ஸா இருந்தது. as a ஃபேனா பர்த்டே ஸ்பெஷலா பாத்து அப்படியே தளபதி ஊறினே இருக்கு ப்ரோ. உடம்பு ஃபுல்லா தளபதி ப்ரோ. ஃபுல்லா இலவச மருத்துவம் தான். நானும் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன். இத்தனை வருஷ படங்கள்ல அவர் சொன்ன முக்கியமான கருத்துக்கள்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? அவருடைய அரசியல் ஜேர்னி வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அவர் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் பத்தி அவர் ஒரு படத்துல ஒரு மெசேஜ் கொடுப்பாரு ப்ரோ. இப்போ அதை வச்சுட்டு தான் இப்போ டிவிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சொல்றது எல்லாமே நடத்த போறாரு கண்டிப்பா. இந்த படத்துல இலவச மருத்துவம் அந்த மாதிரி ஒரு படமே ஒரு பாயிண்ட் மெசேஜ் இருக்கு. அது அவர் ஆட்சியில வந்து கண்டிப்பா பண்ணுவாரு. அழுதுருவேன் ப்ரோ. கட்சியில பாப்போம். அழுதுருவேன் ப்ரோ. சிஎம்ல பாப்போம் ப்ரோ. ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருந்தது. நான் ஆக்சுவலா மெர்சல் எல்லாம் தியேட்டர்ல பார்க்கல. இன்னைக்கு அந்த புது படம் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நடிகரா ஒரு செலிப்ரேட் பண்ற கடைசி பர்த்டே இந்த வருஷம் தான். அதை நினைக்கும் போது ரொம்ப கவலையா தான் இருக்கு. என்ன பண்றது? பட் இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ், வில் அக்செப்ட் அண்ட் வில் சப்போர்ட் வாட் எவர் தளபதி டஸ். அவர்
அவருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா யாராவது? வாய்ப்பே இல்லை ப்ரோ. தளபதினு கிடையாது, யாருனாலையும் யாரோட இடத்தையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. ப்ரோ தளபதி படம் எப்படி ப்ரோ இருக்கும்? சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 2 வாட்டி பாட்டு போடுவாங்க ப்ரோ. அவருடைய பழைய திரைப்படங்களே வந்து பர்த்டே ஸ்பெஷலாக போட்டோம், கூட்டம் வந்து ஹவுஸ்ஃபுல்லு இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது திரும்ப 69 படத்தையும் ரீரிலீஸ் பண்ணி நாங்கள் பார்ப்போம் ப்ரோ. எத்தனை வாட்டி இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, பார்ப்போம். அவருடைய கடைசி பர்த்டே இல்லையா இந்த வருஷம், அதை நினைக்கும் போது ஒரு ரசிகராக எப்படி? ஒரு பொலிட்டீஷியனாகவும் அவருக்கு பர்த்டே வரும், அதே 63 படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொண்டாடுவோம், அவ்வளோதான் ப்ரோ. அவருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியுமா யாராவது? யாராலையுமே முடியாது ப்ரோ, அவ்வளோதான். அவர் தான் ப்ரோ தமிழ்நாடுனா விஜய் தான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. யாருமே காம்படிட் பண்ணவே முடியாது ப்ரோ. எங்கேருந்து வரீங்க? மெர்சல் படம் தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக. சிட்னி ஆஸ்திரேலியாவிலேருந்து வரோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து வரோம். எல்லாம் நெஞ்சுக்குள்ளே இருக்கும்னா இன்னைக்கு மாஸ்டர் வந்து காலைல போயிட்டோம். இப்போ மெர்சல், சாயங்காலம் லியோ. டே ஃபுல்லாக தளபதி. டே ஃபுல்லாக ப்ரோ. நான் சாயங்காலம் வந்து லியோ, நாளைக்கும் வந்து பார்ப்போம், லியோ பார்ப்போம். ஏன் வந்து இவ்வளோ அர்டன்ட் ஃபேனா இவ்வளோ வந்து வெறித்தனம் ப்ரோ. எப்படி தளபதி நம்மளை வந்து நெஞ்சில் வச்சிருக்காரோ, நம்மளும் தளபதியை நெஞ்சில் வச்சிருக்கோம், குடி வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் ப்ரோ. எப்படி இருக்கு இந்த ஒரு வைப் ஃபேன்ஸ் கூட? வேற மாதிரி ப்ரோ. அங்கே சிட்னியில் போனால் இந்த மாதிரி வைப்லாம் கிடைக்காது, அதனால டே ஃபுல்லாக இங்கே உட்காந்துருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஆஸ்திரேலியாலாம் இருக்காது. ஓகே, ஃபாரின்ல எல்லாமே விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. பயங்கரமாக இருக்கும். ஃபாரினில் பார்த்தா ரஜினி இல்லை பெரிய பெரிய ஹீரோஸ் படம் வரல, அந்த கூட்டம் வந்து தளபதி கூட்டம் மேட்ச் ஆகாது. ஃபாரினில் போனால் தளபதி கூட்டம் எப்பவுமே அப்படிதான். டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபர்ஸ்ட் டேல. தளபதி ஃபேன்ஸா அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக மெர்சல் படத்தை என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஹவ் வாஸ் த வைப்? எப்படி இருக்கு? ஒரு சீனும் வரும்போது இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படத்தை எப்படி கொண்டாடுறாங்க? போயிடுச்சு ஜி, வாய்ஸே போயிடுச்சு ஜி. அதுக்கு மேலே நினச்சி செய்யணும். சீட்டு மேலெல்லாம் ஏறி நின்று ஆடி தீபாவளி செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கணுமோ இனிமேல் தலைவர் கடைசி படம், அவ்வளோதான். இதுக்கு மேலே படம் கிடையாது, கொண்டாட வேண்டியதுதான், திருவிழா தான். எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க ஆஃப்டர் ஜனநாயகன் ஒரு ஆக்டர் விஜய் அவர்களை? obviously screen presence நல்லா குஜி இருக்கும். வந்துட சொல்லுங்க. ரீஎன்ட்ரி விஜய் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவர் இடத்துல யாரும் எடுக்க முடியாது. மேபி லைக் அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வேணால் மேபி நிறைய பேர் வரலாம், தவிர்த்து லைக் அவர் வந்து ஒரு இடத்த பிடிச்சத அவர் அஜித் எல்லாமே சொல்கிறேன். லைக் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் கண்டிப்பாக வர முடியாது. அவங்க இடம் அவங்க இதுதான். நான் வந்து தளபதி ஃபேன் இல்லை, ஆனால் எனக்கு மெர்சல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதான் விஜய் படம்னா வந்து எல்லாம் எப்பயுமே ஒரு க்ரேஸ் இருக்கும்ல. ஆனால் எனக்கு வந்து இந்த படம் மாதிரி ஸ்பெஷலாக எனக்கு ஸ்கூல்லேயே வந்து இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், ஃபஸ்ட் டே பார்த்தே ஆகணும் அப்படின்னு இந்த படம்னா இந்த ஒரு படம் தான் எனக்கு. அதான் நான் ஃபேன் இல்லை, ஆனால் எனக்கு அப்படியே ஒரு அந்த வைப்லேயே வந்து எனக்கும் போயிட்டு அங்கே ஆடணும், அப்படியே ஒரு சீனும் அப்படியே விஜய் வரும்போதெல்லாம் அப்படியே பார்த்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும், எல்லாமே நல்லா ஃபஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி. அதான் எனக்கு அவ்வளோ க்ரேஸ் வந்து நான் தான் ஹார்ட் கோர் தளபதி ஃபேன் இல்லைனாலும் எனக்கு வந்து அதான் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக ஆடியோ லான்ச் எமோஷனலாக தான் இருக்க போகுது. அப்புறமா அது அவரோட ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கும். அது மாஸோட ஒரு எமோஷனல் சென்ட் ஆஃபாக இருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது. நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. செம வைப்பு ப்ரோ. உள்ள தேட்டர்லலாம் எல்லாரும் சீட்லேயே உட்காரல, எல்லாரும் எடுத்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க இந்த சீன்ஸ்லாம் ஜனநாயகனுக்கு அப்புறம்? அதான் ப்ரோ எனக்கும் தெரியல, ஆனால் இந்த மாதிரி ரீரிலீஸ்னால வந்து பார்த்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருப்போம். விஜய் சாருடைய பர்த்டே அஸ் ஹியூமனாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? என்னது அவரோட கைண்ட்னஸ் தான் ப்ரோ, எல்லாரும் தெரியும். ஐயோ சரிய மெரசல் ப்ரோ. அவர் செலிப்ரேட் பண்ணுற கடைசி பர்த்டே இது இல்லையா, அது நினைக்கும் போது ஐயோ நீங்கள் இல்லை, இப்போ தான் நான் வந்து ஹாப்பி வைப்போட வரேன். நான் ஃபீல் பண்ண விட்டு போயிடுவீங்க போல். இல்லை சூப்பராகவே இருந்துச்சு. அதாவது இப்போ படம் ஃபுல்லாகவே பீக் சீன்ஸாகவே இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸை எந்த அளவு டாமினேட் பண்ணியிருக்காரு தளபதி. ஜனநாயகனுடைய ஓப்பனிங் பிச்சுக்கிட்டு போயிட்டு ப்ரோ. பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகுது, பிளாக் பஸ்டர் ஆகுது, எங்கேயோ போயிட்டு ப்ரோ. இதாவது இது வந்து லைக் ஆமாம் கண்டிப்பாக இது ஹிஸ்ட்ரி தக்க. கண்டிப்பாக இது வந்து லைக் அடுத்து வந்து இது வந்து பேசப்படும், அவ்வளோதான். அது இப்படி இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியுமா யாராலுமே ப்ரோ? என்னதான் வந்து துப்பாக்கி கொடுத்தாலும் அவரு தனி ஆளு ப்ரோ. அவர் மாதிரி வந்து வேற யாராலும் வரவே முடியாது. ஃபுல் வைப்பு தானே படம் வைப்பு தான் ஃபுல்லாக. அடுத்து நாளைக்கு வருவோம், 4 ஷோ நாளைக்கு தளபதி தான் ஆடினே இருப்பேன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.